இங்கே கதிரோட ட்ராவல்ஸ் ரொம்ப சிறப்பாகவே திறப்படா நடந்துச்சு. ட்ராவல்ஸ்க்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனோட அப்பா அம்மா முதல்ல வராங்க கிஃப்டோட. அப்போ வந்து கதிர்கிட்ட கிஃப்ட்டை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நீ இதே மாதிரி நிறைய ட்ராவல்ஸ் ஆரம்பித்து நல்லா மேல்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கமயிலுங்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து தங்கமயிலோட அம்மா அப்பா வராங்க. இவ இங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா, இவளுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இருக்கட்டும் வாடி அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க. தங்கமயிலோட அப்பா அம்மாவும் உள்ளே வந்த உடனே கதிரிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு இதே மாதிரி நீ நல்லா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே தங்கமயிலை பார்த்து ரொம்ப கோவப்படுதாங்க. இவன் ஏன் இன்னும் இப்படியே இருக்கா, இவனை பாரு ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டா இன்னும் என்னெல்லாமோ பண்ண போகிறான், இவன் மட்டும் இப்படியே இருக்கா, சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது இவளுக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ராவல்ஸில் எல்லாம் ஓப்பன் பண்ணி முடித்து உள்ளே போய் எல்லாருமே சேர்ந்து குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அதாவது மீனா, அரசி, தங்கமயில், ராஜி எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக விளக்கேற்றி முடிக்காங்க. ராஜி முகத்தில் மட்டும் கவலையாக இருக்குது. ஏன்னா தங்கமயிலோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க, மீனாவோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. ஆனால் நம்மளோட அப்பா அம்மா யாருமே வரலன்னு சொல்லி கவலையில் இருக்காங்க. அதே ராஜியோட முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ராஜி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க அப்படிங்காங்க. உன் மனசில் உள்ளது எனக்கு தெரியுது, 2 அண்ணியோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க, நம்மளோட அப்பா அம்மா வரலேன்னு சொல்லி நினைக்கேன். ஆனால் மீனாவோட அம்மா அப்பா முதல்ல வீட்டுக்குள்ளே வரல, ஆனால் இப்போ உள்ளே வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிட்டாங்க. அதேமாரி ஒரு நாள் உன்னோட அப்பா அம்மாவும் இதே மாதிரி வீட்டுக்குள்ளே வருவாங்க, நம்ம கூட பழகுவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. திறப்புலாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே மயிலிட்ட வந்து அவங்க அம்மா ஏசுகிறாங்க. ஏண்டி உனக்கு இன்னும் அறிவில்லை, அவங்க எல்லாருமே இப்போ சொத்துல பைசா வாங்கிட்டு நீ இன்னும் எதுவுமே வாங்கவும் மாட்டுக்க, எதுவுமே செய்ய மாட்டுக்க, இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்னம்மா பண்ணேன், நான் வாயை திறந்தாலும் என் புருஷன் நான் பழசெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுதாங்க, நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நீ காரியத்தோடு இருந்து பொழைச்சிக்கோ, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இல்லைங்கிறவங்க அவங்க அம்மா ஏசுறதை நினச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண, குழலி அண்ணிட்ட வந்து இதை நம்ம பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழலி அண்ணிட்ட போய் பேசுகிறாங்க. அண்ணி, இந்த பாதி பைசா கதிருக்கு கொடுத்துருக்காங்க, பாதி பைசா செந்தில்ங்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே தரல அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி மூட்டி விட்றாங்க. இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் இதை எனக்கு முதலே சொல்லலை அப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க, இப்படி தாங்க இங்கே வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பாண்டியனுங்கிறவங்க ட்ராவல்ஸ்க்கு நம்ம பேரை வச்சதை நினச்சி கதிரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. கடைக்கு வரவங்க எல்லாருமே உங்கள் பையன் உங்கள் பேரில் தான் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கானாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ராஜிங்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போ மட்டும் நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்து வாழ்த்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பாண்டியனுங்கிறவங்க அவங்க பேரை ட்ராவல்ஸ் வச்சுருக்கனால ஊரில் உள்ள எல்லாருமே அவங்ககிட்ட கேட்காங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தங்கமயிலுங்கிறவங்க குழலிங்கிறவங்ககிட்ட சொன்னதை வச்சு என்ன நடக்குங்கிறது தெரியலை. பார்க்கலாம் காய்ஸ், அடுத்த எபிசோடில் என்ன நடக்குங்கிறத.